ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா ஆனியன் கார பொரி செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த வடை செட்டில் இது கடலெண்ணெய், நீங்கள் என்ன ஆயில்னாலும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் அக்கா. இந்த ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை வறுக்கிறதுக்காக தான் அந்த ஆயில் ஊற்றிருக்கிறேன். அதை அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது வேர்க்கடலை வறுபட்டுருச்சு, நல்லா வெடிப்படிப்பாக வந்துருச்சு பாருங்கள். அப்படி வடிகட்டி எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் இருக்கும் மீதி. அதில் இது 4 கப்பு பொரியை போடுறேன் அக்கா. போட்டுட்டு அதில் ஆனியனு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது அப்புறம் பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நீளமாக பெரிய பச்சை மிளகா இருந்துச்சு. இப்போது இது காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். அப்புறமா நம்ம அந்த வறுத்து வச்ச வேர்க்கடலையும் கொட்டிடலாம். இப்போது இதுலேயே அக்கா கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுருது. இதெல்லாம் போட்டு நல்லா இப்போது கிளறி கொடுக்கணும். அந்த சூடு வடை சட்டி சூடுலேயே கிளறி கொடுத்தீங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ அக்கா இதுக்கு ஏற்கனவே பொரியல் நம்மளுக்கு சால்ட் இருக்குது. இப்போ தேவையான அளவு சால்ட்டு இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1/2 போட்டிருக்கேன். நல்லா கலந்து கொடுப்போம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான்ப்பா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணியே வச்சுட்டு கிளறக்கூடாது. அவ்வளோதான். நம்மளுக்கு ஈவினிங்கு டீ காஃபிக்கு காரமாக மசாலா பொரி ரெடி. எவ்வளோ காரம் வேணாலும் போட்டுக்கலாம். அக்கா குழந்தைங்கிறனால கம்மியாக போட்டுருக்குறேன். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பொரி மசால் ரெடி. மசாலா பொரின்னு சொல்கிறாங்க, நான் பொரி மசால்னு தான் சொல்லுவேன். இது ஆயுத பூஜை அப்போ எப்போல்லாம் பொரி வாங்குகிறோமோ அப்போ இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக செஞ்சுருவேன். இப்போ ஆயுத பூஜை பொரி மீதி இருந்துச்சு, அதுலேயும் செய்வேன். நார்மல் டேஸ்லேயும் அக்கா செய்வேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வேர்க்கடலையை வறுத்து போட்டு செய்யுங்க. இன்னும் காரம் போடணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்காக காரம் கம்மி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப 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 சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். டீ காஃபிக்கு சூப்பராக இருக்கும். ஆளுக்கு ஒவ்வொரு கப்பு அள்ளி கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் மில்க் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த மழைக்கு எதமாக சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. இது செஞ்சு பாருங்கள். அப்படியே அக்கா வீட்டில் சுகர் இருக்கிறவங்களுக்கு காஃபி எப்படி போடுறேன்னு பாருங்கோ. பால் ஒரு கிளாஸு நல்லா பொங்க விட்டு காய்ச்சாச்சு. அதுக்கப்புறம் அதை கிளாஸில் வடிகட்டி தேவையானதை ஊற்றிக்கிறோம். இவ்வளோ தான் தேவை. என் ஹஸ்பண்ட் கொஞ்சமாக தான் குடிப்பாங்க. இப்போது அந்த 1/2 கிளாஸ் பால் காஃபி பொடி எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். அக்கா சன்ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். மொத்தமாக வாங்கி கொட்டி வச்சுருப்பேன். மாத கடைசியில் காலியாகிடுச்சினோடனே சாஸே தான் வாங்கி வச்சுருக்கிறேன். இது ஒரு 1/4 ஸ்பூன் போல் தான். அவங்களுக்கு தேவையானது என் ஹஸ்பண்டுக்கு எப்படி டேஸ்ட்டில் குடிப்பாங்களோ ரொம்ப லைட்டாக தான் இருக்கணும். அதனால் அக்கா இவ்வளோ 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். இதில் இப்போ அந்த மில்கை வடிகட்டாமல் ஊற்றிட்டேன் அக்கா, அதனால் வடிகட்டிக்கிறேன். இப்போது காஃபிக்கு தேவையான மில்க் எடுத்தோம்ல அதை வடிகட்டிக்கலாம். சுகர் கம்மியாக போடுறதுனால இனிப்பு இது நாட்டு சக்கரை 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். இது கம்மியாக போடுறதுனால நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கசப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி குடிச்சிக்க மாட்டாங்க. அதனால் அக்கா இப்படி தான் போடுது. இதை இன்னும் ஒரு ஆற்று ஆற்றிட்டோம்னா சும்மா வாசனை தூக்கும். மழைக்கு நல்லா சூடாக தூக்கி ஆற்றினோம்னா நிறையா நல்லா டேஸ்டியாக இருக்கும். தூக்கி ஆற்றினா தான் இந்த நுரை வரும். அவ்வளோதான். ஈவினிங்கு ஸ்நாக்ஸு பொரி மசால், அப்புறமா பொரி வேர்க்கடலை மசாலு, இது காஃபி. அவ்வளோதான். ரொம்ப இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்து சேர்த்துருங்க. வெறும் பொரி மசாலா பொரின்னு சொல்கிறாங்க. அக்கா பொரி மசால்னு தான் சொல்லுவேன். இதுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நம்ம அதுக்கேற்ற மாதிரியே போட்டுக்கலாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். டேஸ்டியாக ஸ்பூனில் அள்ளி சாப்பிட மறுபடியும் பவுல் காலி ஆகிட்டே தான் இருக்கும். செஞ்சு கொடுங்க. அக்கா ஒரு பாக்கெட் தான் செஞ்சுருக்கேன். இன்னும் நாளைக்கு கூட செய்வேன். தேங்க்யூ.